நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. ஸோ 2025 எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஜாப் ட்ரபுளாக இருந்திருக்கும், ஜாபு போயிருக்கோம், தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். ஸோ 2025 முடிஞ்சு 2026 புதிய தொடக்கம். இந்த புது வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இந்த 2027 3 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இந்த 3 பெயர்ச்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த 3 பெயர்ச்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக 12 மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம், பலன் சொல்ல போகிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய கணித பிரகாரம் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதே போல் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியம்னா, கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்க போகிறார். உச்சஸ்தானம். எப்படிக்கு ஒரு வீட்டுக்கு தலைவாசல் உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ, உச்ச வாசப்படி வைக்கணுமோ, அதை போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல தான் ராகு கேது, அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க. ஸோ 3 கிரக பயிற்சிகள் உள்ளன. இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது. ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர், விஷத்தன்மை இல்லாதவர், கடினமான குணத்தை இல்லாமல் மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார். பெரிய கர்மா தீரி எல்லாம் இங்கே வேலை செய்யாது. நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும். காரணம் என்னன்னாக்கா, குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய பார்வைப்படுகின்ற போது சனியுடைய குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும். அப்போ இந்த 2026 பொறுத்தவரையிலும் 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும், குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது, ரொம்ப கஷ்ட நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். ஸோ ஒரு 6 மாதமாக வேலை தேடுறேன், ஒரு 2 வருஷமாக வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது. இன்கம் அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகுதா? அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். அப்போ இது ரொம்ப முக்கியங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம், வருமானம் தான் முக்கியம். அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர். 2026 எப்படியாவது தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த 2025 அதிகம் கஷ்டப்பட்டவங்க நம்ம தனுசு ராசி. அதுவும் இந்த பூராடம் தனுசு, மூலம் தனுசு. இந்த மூலம் தனுசுலாம் படாத பாடுபட்டுட்டாங்க. பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, ஒரு கௌரவமான குடும்பம், பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய குடும்பங்கள் கூட, கம்பெனிகள் கூட இந்த பூராடம் தனுசு, மூலம் தனுசு, இவங்கெல்லாம் பெரிய கஷ்டங்கள் பட்டுட்டாங்க.
ஆகையினால் கவலை வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வரக்கூடிய 2026 படு சூப்பராக உங்களுக்கு அமையப்போகுது. இந்த வருஷம் முழுவதுமே ராசிநாதன் குரு பகவான் 8ல் இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை, பொதுவாக அசுப கிரகங்கள் இணைந்து கொள்வது மிக சிறப்பு. மறைவு ஸ்தானத்தில் இணைவது சிறப்பு. நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, இந்த வருஷம் நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்குவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், கிட்டத்தட்ட ஒரு 80% தனுசு ராசி என்பர்கள் ஒரு இடம் வாங்குவதற்கு, சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கு, வீடு கட்டுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் செய்வதற்கோ, கம்பெனி கட்டுறதற்கோ, கடைகள் கட்டுவதற்கோ, ஆஃபீஸ் போடுவதற்கோ, மெயினாக வீடு இருப்பிடம், இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை சாமி. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அப்படி தான் சொல்வதுண்டு. அவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை சாமி, ஏமாற்றணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு தலைநோங்கி இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து எங்கேதும் ஏமாந்திருப்பீர்களே, ஆனால் அந்த விடுபட்ட வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதை வாங்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அதாவது ஆன்மீகமாக, பரிகாரமாக, வழிபாட்டு மூலியமாகவும் அவனை கொண்டு வந்து தர வைக்க முடியும். இல்லைனா லீகலாகவும் அவனை தர வைக்க முடியும். இப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமேயானால், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. எனதருமை தனுசு ராசி நேயர்களே, வழக்குகளில் வெற்றி, அது ஃபேமிலி கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை கிரிமினல் கேஸாக இருக்கலாம், இல்லைனா டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி, டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம். வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள். வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். ஏமாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றமாக அமையும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அப்புறம் ட்ரஸ்ட்டு, அப்புறம் இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டடாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, ஐடியிலே ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய ஹோல்சேல் அல்லது லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், இது சார்ந்த தொழிலில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டு போச்சு சாமி. டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஸோ நிறைய அதில் எங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்து போச்சு. பணங்காசு ஏமாந்துட்டேன், வாங்கி ஒருத்தரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணேன், அவர் இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய, இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய எனதருமை தனுசு ராசி அன்பர்களை, இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். அந்த ஏமாற்றங்களுக்கு எப்படி சாமி பதில் சொல்கிறதுனா, அது ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கன்சல்டிங் வச்சுக்கிறது சிறப்பு. அப்போ நிச்சயமாக ஏமாந்த பணங்காசுகள் வந்து சேரும். மெயினாக அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு தான் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் தொழில் அமைப்புகள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது விவசாய பெருமக்கள், பருத்தி விவசாயத்திலிருந்து, மில்லுங்க, காட்டன் மில்லிருந்து, அப்புறம் தறியிலிருந்து, அப்புறம் ட்ரேடிங்கிலேருந்து, ஹோல்சேலிருந்து, ஷோரூம் வரையிலும், ரீட்டைல் வரலும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்,
கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸில் கூட நஷ்டம் வந்திருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் நம்ம இடத்துல கன்சல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாமி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், நல்லா சில்வர் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. ஒரு காலகட்டம் வருது, அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 2 மாதம்தான், 2 மாதம் இல்லை, ஒரு 45 நாள் அவங்க மார்க்கெட்டு போல் அவங்க பிஸ்னஸ் மொத்தமும் போயிடுச்சு. நம்புவீங்களா? 45 நாள் அவங்க மார்க்கெட்டுக்கு போகலை, டோட்டலாக அவங்க பிஸ்னஸ் போயிடுச்சு. திரும்பவும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்குறாங்க. அப்போ இதை போல் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், சில்வர் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, 26 சிறப்பாக அமையும். 2026 சூப்பராக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் தான் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய பதவிகளில், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு, அரசு அதிகாரிகள், அவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பாக உள்ளது. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், செய்யாத தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் தப்பே பண்ணல சாமி, நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு, என்கொயரி நடக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு கவலை வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லது நான் ஒரு நல்லது எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி, ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து, கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. வாராகி நல்லாசிகள் உங்களுக்கு உண்டு. வாராகி இருக்கிறாள், வாழ வைப்பால் வாராகி, கவலை வேண்டாம். அதே போல் தான் ப்ரைவேட் ஜாப், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நிறைய வெளிநாட்டில் நாம் பார்க்குறோம். வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, போய் கடுமையான சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. வேலையை விட்டு வெளியிலையும் வேலையை விட்டும் நிப்பாட்டிடுறாங்க, அப்புறம் கேஸும் போடுறாங்க, இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யாமலும் பண்ணிடுறாங்க, டோட்டலாக அவங்கள ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி என்பவர்களே. வேலை சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் குறையும். அப்படி உங்களுக்கு ஏதேனும் வேலையில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கான வழிபாடுகள், வழிமுறைகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே.